வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் அரைச்சு விட்ட காரசாரமான மீன் குழம்பு. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி, 6 காஞ்ச மிளகா. இந்த மிளகா நல்லா காரசாரமாக இருக்கும், அதனால் 6 போதும். காரம் கம்மியான மிளகாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ சீரகம், மல்லி எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராம்ங்கிறது கிட்டத்தட்ட 20லேருந்து 25 வெங்காயம் வரும். இது கூடவே 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச மிளகா மல்லி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யறதுனால மீன் குழம்பு நல்லா கம கமன்னு வாசத்தோட சூப்பராக இருக்கும். அடுத்ததா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ஒரு கொதி வந்ததும் கழுவி வச்ச 1/2 கிலோ மீனை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மீன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு குழம்ப அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.